ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறது, உளவியல் ரீதியாகவே பாதிக்கப்பட்டுருக்கிற ஒரு பிரச்சனையை தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம். அந்த டாப்பிக்கை எடுத்திருக்கோம். சிலவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சின்ன ஆண்குறியாக இருக்குது, ஆண்குறியோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில இதுகள் இருக்கும். அவங்க தவறான இந்த படங்களை பார்ப்பதன் மூலமாகவும் கூட இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை அவங்க அனுமானத்தை பெற்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு தாங்களே மனச்சோர்வு இந்த மாதிரியான இதில் ஏற்படுத்தி கொண்டு நம்மளாலேயும் அது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆண்குறி சிறியதாக இருக்குதா, இதை வளர்ச்சி அடைய வைக்க முடியுமா, வளர்ச்சி அடைய வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு தான் இந்த நிகழ்ச்சி எத்தனை பேர் பார்த்து விரும்பி இருக்காங்கிறத எங்களால் தெரிஞ்சிருக்க முடியும். ஏன்னா பார்ப்பவர்கள் எல்லாமே கடந்து போயிடுவார்கள். சரிங்களா? அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு தான் எங்களுக்கு கைதட்டல். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இந்த ஒரு தவறான ஒரு சில படங்களை பார்த்து கொண்டு நம்ம மக்கள் சில இதுகள் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஆண்குறி சிறியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இருக்குங்களே. இது தவறான ஒரு கருத்துங்க. ஒரு முக்கியமான ஒரு தலைவர்கிட்ட கேட்கும்போது அவர் மிக ஹைட்டாக இருப்பார். ஆமாம், வெளிநாட்டு தலைவர், இங்கே உள்ளவர். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது சில பத்திரிகையாளர் கேட்குறாங்க, கால் எவ்வளோ நீளங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்னார், அதாவது இடுப்பில் இருந்து தரையை தொடுற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் வேறு யாரும் இல்லைங்க, ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லக்கூடிய முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி. சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஆண்குறி ஒவ்வொருவருக்கும் ஜீன் அந்த மாதிரி இனம் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கேட்டிங்கன்னா இந்த ஜீன்கிறது அந்த பார்க்கணுன்னா ஒவ்வொரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவிலையும் அதற்கான அமைப்புகள் ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசப்பட்டு வருது. சரிங்களா? அதில் எல்லாருக்குமே பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி இதை ரிலேட் பண்ணி நிறைய பேர் மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்டெல்லாம் போட்டு விற்கிறாங்க. அது தவறான ஒரு கருத்து. அந்த மாதிரியான இதுகள்லாம் நீங்கள் போட்டு வாங்கி காசை செலவு பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பட் சம்திங் சில ஃபிசிக்கல் பேராமீட்டர் உள்ள டிவைசஸ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது சில நேரம் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைய அதாவது ஏற்கனவே இருந்த லெவலில் இருந்த மாதிரி இருந்ததை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது கொண்டு கொடுக்க வைக்கும். சரிங்களா? சிலவங்க இந்த மாதிரி நினச்சி கொண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய ஆண்குறி இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி இதுனா கண்டிப்பாக அது கிடையாது. ஆண்குறி ஓரளவு உட்செலுத்தும் அளவுக்குள்ளே இருந்தால் போதும். அதே நேரத்தில் அது சஃபிஷியண்டான விரைப்புத்தன்மை இருக்கணும். அதே நேரத்தில் டெஸ்டிஸ் ஃபார்மேஷனும் நல்லா இருந்தாலே அது தே ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு அர்த்தம். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப டீப்பாக இன்டீரியராக பண்ணி கொண்டு போய் செலுத்துனுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த கர்ப்பப்பை வாயில் 3 நாடிகள் இருக்குது. சௌமிரேனு, கௌரி, இந்த மாதிரியான சந்திரமுகி, இந்த மாதிரி ஒரு நாடிகள்லாம் இருக்குது. அதில் நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்கு உள்ளேக்கே நம்ம செலுத்தி விட்டோம்னாலே போதும். இந்த அந்தளவுக்கு இருந்தாலே போதும். சரிங்களா? அதுக்காக ரொம்ப எழுச்சி இல்லாமல் இருக்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆமாம், சிலவங்களுக்கு நல்லா சின்ன வயசில் நல்லா எழுச்சி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். சிலவங்களுக்கு சிறியதாக இருந்தாலுமே நல்ல எழுச்சியாக இருக்குது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அதில் இருக்கும். சரி, இந்த மாதிரியான ஒரு இதுகளுக்கு வரும்பொழுது நம்ம என்ன செய்யலாம்? அந்த மாதிரி சிலவங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும், அப்புறம் போக 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 எழுச்சி இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரியான இதுகளுக்கு பார்க்கும்போது சில சக்சன் டியூப் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. இது ஃபிசிக்கல் டிவைசஸ். சரிங்களா? அதாவது நம்ம இந்த காற்றழுத்த அதை கொஞ்சம் மாற்றி அதை இது கொடுக்குறதுனால அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் அந்த ஏற்கனவே அந்த சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு இதுகளுக்கு இன்னும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கப்பட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். சில நேரம் இந்த நம்ம இது பண்ணக்கூடிய கிம்கோலின் ஆயின்மெண்ட்டு, அதே நேரத்தில் சாதாரண விளக்கெண்ணெய்கள், அதே
நேரத்தில் வந்து பாதாம் ஆயில் அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து அதை வந்து போட்டு கொண்டு வரும் பொழுது ஏற்கனவே நல்லா இருந்த பெரிய சைஸாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி எப்படி நம்ம ட்ரெஸ்ஸு அயன் பண்ணாமல் போட்டோம்னா சுருங்க ஆரம்பிச்சிருதோ அதே மாதிரி தாங்க இதுவும். சரிங்களா? இதுவும் நம்ம சரியான மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தசையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதாக ஆரம்பிச்சிடும், வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து அந்த இரத்த குழாயோட பெர்ஃபார்மன்ஸும் குறைய ஆரம்பிக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னை நீட்சியை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஆயில்கள் இந்த மாதிரியான போட்டு ஜென்டிலான மசாஜ் பண்ணி நம்ம இது பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ண கொடுக்குது. நல்லா கவனிச்சுக்கிறங்க. பாதாம் ஆயில் பயன்படுத்திக்கலாம், விளக்கெண்ணெய்கள் பயன்படுத்திக்கலாம், நார்மலான தேங்காய் எண்ணெயே போதுமானதாக இருக்கும். இது வந்து ஜென்டிலான மசாஜ். மெடிசன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா மயன தைலம், ஹிம்கோலின் வந்து இதெல்லாம் வந்து மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் வந்து ரஃப் அண்ட் டஃப் ஆன இது ஒரு ஹேண்டிலிங்கை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து அவாய்ட் பண்ணி சரிங்களா? அதை வந்து பண்ணாலே போதும். அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது இந்த செக்ஷன் டிவைசஸ் வந்து இருக்குது, ஆர்கன் டெவலப்பர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டிவைசஸை வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய இதில் வந்து கிடைக்குது. எது நல்ல பிராண்டோ அதற்கான மருத்துவருடைய பரிந்துரையின் பேர்லையும் ஆலோசனையின் பேர்லையும் நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அதனால் வந்து ஒன்று தவறு வந்து கிடையாது. ஆமாம், அதிலே வந்து சில இதுகள்லாம் ப்ரொசீஜரே அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அது பிரகாரம் வந்து நம்ம வந்து நல்லா ஆண்குறிக்கு உள்ளே வந்து அதை செலுத்தி கொண்டு ஆண்குறி அதுக்குள்ளே செலுத்தி கொண்டு ஒரு டீப் மாதிரி இருக்கும், வேக்யூம் டீப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அதை செலுத்தி கொண்டு கீழே வந்து ஒரு கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். அப்போ வந்து நம்ம வந்து அதில் உள்ள வேக்குவத்தை நம்ம எடுக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து இரத்த அழுத்தம், அதாவது வாயுவோடைய அழுத்தம் குறைஞ்ச உடனே அந்த இரத்தம் வந்து உள்ளே வந்து உட்செலுத்த பார்க்கும். அதே நேரத்தில் வந்து அந்த தசைகளும் சோர்ந்து இருந்தாலும் கூட அது வந்து மெல்லமாக சரியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு இந்த பிசியோதெரபி இயன்முறை மருத்துவத்தில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது அந்த மாதிரி சுற்றுறது, பால் இது பண்ணுறது. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு வகையான டிவைஸ். அது வந்து மருத்துவருடைய முன்னிலையில் செய்யக்கூடியது. இது வந்து நம்ம வந்து ஓனாகவே செஞ்சுக்கலாம். பொதுவாக அது அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து அது வந்து பர்சனல் டிவைஸாகவே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து நிறையா வந்து இன்றைக்கி வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப வந்து ஹைடு பண்ணி விற்கிற அளவுக்கு இது பண்ணி கொண்டு வராங்க. அதெல்லாம் தவறான ஒரு இதுங்க. நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று உரிய அறிவுரையின் பேரில் வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை வாங்கி அதை வந்து பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் பண்ணுறது எத்தனை நேரம் எவ்வளோ நேரங்கிறோம்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஆமாம், நீங்கள் போட்டு டெய்லி போய் பண்ணிவிட்டு உள்ளே அந்த இரத்த குழாயை மேலும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அதனால் எந்த ஒரு இதுனாலும் சரி ஒரு ஜென்டிலான ஒரு மசாஜ் இந்த மாதிரியான இது பண்ணாலே போதும். மற்றபடி இந்த ஆண்குறி வந்து ஒரு சிறியதாக இருக்கிறது வந்து டசன்ட் மேட்டர், ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? அது நீங்கள் பெருசாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் திருப்திப்படுத்த முடியுமோ அதைத்தான் பண்ணி கொடுக்க வைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்களுடைய அந்த உணர்ச்சி நரம்புகள் எல்லாமே அந்த முதல் பகுதி அதில் 1 or 2 சென்டிமீட்டருக்குள்ளேயே அது முடிஞ்சு போயிடும். ஆமாம், ஒன்று மேலே இருக்கிற கிளிட்டோரியஸ் ஆர்காசம் கொண்டு கொடுக்கும், வெஜினல் ஆர்காசம் வந்து கொடுக்கும். இந்த வெஜினல் ஆர்காசமும் ரொம்ப டீப்பாக போனாலுமே அது வந்து இருக்காது. சிலவங்க சொல்லுவாங்க இடிக்கிறது அந்த மாதிரிலாம் இது வந்து கிடையாது. அது வந்து வேறு ஒரு ஆமாம், அந்த மாதிரியான ஒரு இது இருக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த டீப்பான ஒரு இதில் வரும்பொழுது கூட அதை அவங்களும் கருத்தரிக்க முடியும். இந்த மாதிரியான இருக்கிறவங்க கூட கருத்தரித்தல் பண்ண முடியும். இவர்களாலேயும் சிறியதாக இருக்கும் பொழுது கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணக்கூடும். ஓரளவு நான் சொன்னது வந்து ஏற்கனவே ஒரு அந்த மாதிரி நல்லா இருந்தது, இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா அதை மட்டும் இந்த மாதிரி இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி சிறியதாக இருந்தால் கூட இதை வந்து செயல்படுத்தலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க வைக்கும், ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணி கொடுக்க வைக்கும். பொதுவாக வந்து நம்மளை பார்ட்னரை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு தான் நம்மளுக்கு உள்ளதும் இருக்கும் மொழியை, இதனால் வந்து தவறானது வந்து கிடையாது. இதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.